மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவதாக, சோகத்தின் பக்கத்தில் சொர்க்கம் இருப்பதையும் சுகத்தின் பக்கத்தில் துக்கம் இருப்பதையும் நீ அறிந்து கொள்ள சில சோகங்களை நேசிக்க பழகு, சில சோகங்களை மறக்க பழகு. வாழ்க்கை யதார்த்தமானது. எல்லாருக்குமே சரி, ஒரு கஷ்டம் வந்தோடனே ஆஹா எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, என்னால் தாங்க முடியலையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது, இப்படி புலம்பவே தேவையில்லைங்க. சோகம் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சந்தோஷம் காத்திருக்கோம். அதனால் சுகம் அனுபவிக்கணும்னா உங்களுக்கு ஒரு துக்கத்தை நீங்கள் பழகிக்கொள்ளணும். சோகங்களை நேசிக்க பழகுங்க. அப்போது அந்த சில நேரங்களில் சோகங்களில் மறக்க பழகுங்க. வாழ்க்கை ரொம்ப சாதாரணமானது. அது அப்படியே போகிற போக்கில் போகினா வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இரண்டாவதாக, தேவை முடிந்ததும் நண்பன் துரோகி ஆகிறான், தேவை தொடங்கும் போது துரோகி நண்பனாகிறான். இதுதான் உலகம். எவர் தேவைக்கும் நீ பொருளாகாதே. நமக்கு ஒரு எதிரி இருக்கான். அந்த எதிரிக்கு நம்மளால் ஒரு காரியம் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அது அரசியலாக இருந்தாலும் சரிதான், அது பதவியாக இருந்தாலும் சரிதான், இல்லை அது அவங்களுக்கு நம்ம செய்கிற ஒரு வேலையாக இருந்தாலும் சரிதான். அந்த துரோகியும் அந்த எதிரியும் என்னாகிறான், நம்மளை நண்பன் மாதிரி நம்ம கூட உறவாடி நம்மக்கிட்ட அந்த காரியத்தை சாதிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் துரோகியாவோ எதிரியாவோ மாறுறான். அதே மாதிரி தான் துரோகி நண்பனான மாதிரி நண்பன் நம்மளுடைய காரியங்களெல்லாம் நம்மளை அப்படியே அம்மானு சொல்கிறதும், நம்மளை அக்கான்னு சொல்கிறதும், நம்மளை அப்படியே உறவுகள் வச்சு கூப்பிடுறதும் அப்படி இருந்துட்டு காரியம் முடிஞ்சோடனே அவங்க அப்படியே அந்த நண்பன் துரோகி ஆகிறதும் இன்னைய உலகத்தினுடைய நிர்தசனமான உண்மை. அதனால் யாருக்கிட்டையும் ரொம்ப ஒட்டி போகாத. தாமரை இலையில் தண்ணி இருக்கிற மாதிரி நீ இருந்தீன்னா உனக்கு நண்பனும் ஒன்று தான், துரோகியும் ஒன்று தான். வாழ்க்கையில் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும். மூன்றாவதாக, எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறவன்கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரியே நடந்துக்கிறவன் தான் புத்திசாலி. சிலர் பேசுவாங்க, அவங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லாத மாதிரி பேசுவாங்க. அது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், இல்லை அது அரசியலாக இருந்தாலும் சரிதான், இல்லை அது பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான், எல்லாமே தெரிஞ்சவ மாதிரி பேசுவாங்க. நமக்கு அறிவுரை சொல்லுவாங்க, இப்படி நடந்துங்க, இது சரி இது தப்புன்னெலாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்போல்லாம் நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு அப்பாவி மாதிரி இருந்து அப்படியே கேட்டுக்கிட்டு விலகி வர்றது தான் புத்திசாலித்தனம். அது இல்லாமல் நீங்கள் சொல்கிறது தப்பு, நீங்கள் சொல்கிறது சரி, இப்படியெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணோம்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க, நம்ம தோற்றுருவாங்க. அதனால் இதே மாதிரி எல்லாம் தெரிஞ்ச ஞானி மாதிரி பேசுகிறவங்கள்ட்டேருந்து எப்போவுமே நம்ம விலகி இருக்க பார்க்கணும். அப்போ தான் நம்மளால் வெற்றியாளராக மாற முடியும்.